நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. பண்ணை செய்தி. இயற்கை வேளாண்மை கலந்துரையாடல். பங்கேற்போர் கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மாணவிகள் எஸ் கார்த்திகா, எஸ் கல்பனா ஆகியோர். வணக்கம் கல்பனா. வணக்கம் கார்த்திகா. இயற்கை வேளாண்மைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்களேன் கேட்போம். இயற்கையோடு இணைவோம், நச்சில்லா உணவு கொள்வோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல இயற்கை வேளாண்மை பற்றின விழிப்புணர்வு மக்களிடையே ரொம்ப குறைவாகவே உள்ளது. இயற்கை வேளாண்மை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா கார்த்திகா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே ரசாயன உரங்களே பயன்படுத்தாம அவங்களுடைய பண்ணை கழிவுகள், வீட்டு கழிவுகள் மட்டும்தான் போட்டு மண் வளத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாங்க. இப்ப விழிப்புணர்வு குறையறதுக்கு என்ன காரணம்னா ரசாயன உரம் தான். ரசாயன உரம் அதிக விளைச்சல் தருதுன்னு விவசாயிகள் நம்பினதுனாலதான் பழையமையான இயற்கை முறைகள் எல்லாம் விட்டுட்டாங்க. சரிதான். ரசாயன உரங்களை பயன்படுத்தி தான் மக்கள் அதிகமா வருமானம் ஈட்டிட்டு வராங்க. இப்போ இதுல இயற்கை வேளாண்மை பற்றின அவசியம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா கார்த்திகா, ரசாயன உரங்கள் அப்படிங்கிறது போட்டோன்னா மண்ணுல அந்த உப்புக்கள் படிகங்கள்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அப்போனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மண்ணு மலடா போயிருக்கு. அந்த மலடுல போய் நம்ம ஒரு விதை போடும்போது அது எப்படி ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு செடியா வளரும்? எப்படி நம்மளுடைய நச்சு இல்லா காய்கறிகளையோ பழங்களையோ பெற முடியும்? அதனால மண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கிறதா நம்மளுடைய எல்லாருடைய கடமை. ரொம்ப சரியா சொன்னீங்க. மண்வளம் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே மண் வளத்தை பாதுகாத்து தான் ஆரோக்கியமான முறையில வாழ்ந்து வந்தாங்க. சரி, இப்ப மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையில என்னென்ன முறைகள்லாம் இருக்கு? கண்டிப்பா சொல்றேன். உங்க வீட்டுல பண்ணை இருக்கா? இருக்கு. அந்த பண்ணையோடைய ஒரு ஆடு மாடு வச்சிருக்கீங்க. அந்த கழிவுகளை கொண்டு போய் கூட நீங்க போட்டு மண்ணுடைய வளத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இப்ப பண்ணை இல்லாதவங்களும் என்ன பண்ணலாம்? தக்கை பூண்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான பசுந்தாள் உரம் இருக்கு. அதை நீங்க பயிரிட்டீங்கன்னா அது பூக்கும் கொலை வரவும் அப்படியே அந்த நிலத்துல மடக்கி உழலாம். மடக்கி உழுதாலே போதும், அது ஒரு மண் வளத்தை அவ்வளோ ஆரோக்கியமா பார்த்துக்கும். அருமையா சொன்னீங்க. இப்போ பயிர் வளர்ச்சியை இயற்கை முறையில எப்படிலாம் ஊக்குவிக்கலாம்? கண்டிப்பா நான் பஞ்சகாவியம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சொல்லுவேன். அது நமக்கு ஒரு உயிர் திரவம் மாதிரி. மாடுகள்ட்ட இருந்து இருக்கிற அந்த பொருட்களை வச்சுதான் நம்ம அதை தயாரிக்கிறோம். பஞ்சகாவியம் மட்டும் இல்லாம அமிர்த கரிசல், ஜீவாமிர்தம், தேமூர் கரிசல்னு நிறைய இருக்கு. இதுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம தெளிக்கிறப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றல் அந்த செடிகளுக்கு ரொம்பவே கொடுக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, மண் வளம் பாதுகாத்தாச்சு, பயிர் வளர்ச்சி ஊக்குவித்தாச்சு. இப்போ பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பூச்சி மற்றும் நோய் தொல்லைகள் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் வளர்ச்சி குறைவா இருக்குன்னு சொல்றாங்க விவசாயிகள். இப்போ அதை எப்படி இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம்? ஆமா, பூச்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதன்மை பயிரை தாக்குறதுக்கு தான் எல்லா பூச்சிகளும் வரும். முதன்மை பயிரை எப்படி பாதுகாக்கலாம்? பரப்பு பயிர் போட்டு பாதுகாக்கலாம். நம்ம இது மட்டும் இல்லாம இனக்கவர்ச்சி பொறி, கருவாட்டு பொறிகள்லாம் இருக்குது. பூச்சி விரட்டிங்கிற ஒரு இயற்கை வேளாண்மையில பயன்படுத்துற ஒரு கரிசல் கூட இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பூச்சியை முற்றிலும் தவிர்க்கலாம். நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள்னு இருக்கு. ட்ரைகோடர்மா விரிடே, சூடோமோனஸ், இவங்கெல்லாம் வேறு அழுகல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் தடுத்துரும். இதனால நமக்கு ரசாயன உரங்கள் எதுவும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. பரவாயில்லையே, இவ்வளவு முறைகள் இருக்கா? சரி, இப்போ தென்னையில அதிகமான ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடியது காண்டாமிருக வண்டு. இப்போ அதை எப்படி இயற்கை முறையில பாதுகாக்கலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஆமா கார்த்திகா, நாங்க தற்பொழுதுதான் விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் கூட கொடுத்தோம். அந்த காண்டாமிருக வண்டை ஒரு மண்பானையில மாமனுக்கு பொடி, நாட்டு சர்க்கரை இது ரெண்டையும் கலந்து வச்சு நொதிக்க வச்சு அந்த மரத்துக்கு கீழே வச்சாலே போதும். அந்த நொதித்தலோடைய வாசனைக்கு தானா அந்த பொரியில மாட்டிக்கும். இதனால நம்ம காண்டாமிருகத்துக்குன்னு தேவையான இருக்கிற ஒரு ரசாயனம், எந்த ஒரு ரசாயனமும் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. பரவாயில்லையே, இவ்வளவு முறைகள் பயன்படுத்தி இயற்கையா அழகா வேளாண்மை பண்ணலாம் போலயே. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இனியும் விவசாயிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இயற்கை வேளாண் முறையில பயிரிடுவாங்கன்னு நம்புவோம். நன்றி. இதுவரை இயற்கை வேளாண்மை கலந்துரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் கிளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மாணவிகள் எஸ் கார்த்திகா, எஸ் கல்பனா ஆகியோர்.